ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தில் இடம்பெற்ற 213வது குறள். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிறருக்கு உதவி செய்து வாழும் உயர்ந்த செயலை போன்ற நற்செயலை இந்த உலகிலும் ஏன் தேவர் உலகிலும் கூட காண முடியாது. கொடைவள்ளல் என்று பெயரெடுத்திருக்கக்கூடியவர் அவர் முன்னே ஆசிரியர், ஐயா, எங்கள் பள்ளிக்கூடத்தை விரிவுபடுத்த ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்பில திட்டமிட்டு இருக்கிறோம். உங்களால் முடிந்ததை கொடுத்தால் நன்றாக இருக்கும், உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். சட்டென கொடைவள்ளல் 5000 ரூபாய் கொடுத்தார். ஆசிரியர், போக நினைத்துக் கொள்ள வேண்டாம், உங்களிடம் ஒரு 20,000 ரூபாயாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் சொன்னார். ஆசிரியரே, கொடுப்பதை வாங்கிவிட்டு கிளம்புங்கள் அப்படி சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சமையல்கார பெண்மணியிடம், அம்மா, இவருக்கு தேநீர் கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது கொடைவள்ளலினுடைய அலைபேசி ஒலித்தது. அலைபேசியில பேசி அவருடைய முகம் அப்படியே இறுக்கமானது. என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. ஆசிரியரிடம், ஐயா, அந்த பணத்தை கொடுங்கள் என்று கேட்டார். இப்போ ஆசிரியர் நினைத்தார், 5000 ரூபாய் கொடுத்த உடனே கிளம்பி இருக்கலாமோ, 20,000 ரூபாய் கேட்டது தப்பா போகிவிட்டதே, கிடைத்த பணமும் கையை விட்டு போகிறதே, பேசாமல் தேநீர் சாப்பிடாமல் எழுந்திருக்கலாமோ, இப்படி எல்லாம் யோசித்தார். இப்ப கொடைவள்ளல் திடீரென காசோலையை எடுத்து அதில 1 லட்சம் ரூபாய் என எழுதி கொடுத்தார். ஆசிரியர் அப்படியே திக்குமுக்காடி போனார். ஐயா, ஆசிரியரே, ஒன்றுமில்லை, இப்போது என்னுடைய நிறுவனத்தில் தீப்பிடித்து 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் என்று சொன்னார்கள். இது எனக்கு பணம் போகக்கூடிய காலம், போனது போகட்டும், 10-11 இருந்து விட்டு போகட்டும், ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்து போகிறேன். எவ்வளவு வந்தாலும் தங்குவதுதானே தங்கும் என்று சொல்லி இருக்கிறார். எல்லோருக்கும் பயன்பாடான ஒரு செயலில நாமும் அதில பயன் தரக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், காலம் உள்ளவரை நம் பெயரும் தங்கும், நாம் கொடுக்கிற செல்வமும் பேசப்படும்.